இசையமைப்பாளர்கள் அனிருத் மற்றும் ஜி.வி. பிரகாஷ் ஆகியோர் சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். காலை 7 மணிக்கு மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது. இந்நிலையில் பல்வேறு அரசியல் பிரபலங்களும் திரை பிரபலங்களும் பொதுமக்களும் தங்களது வாக்கினை செலுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் இசையமைப்பாளர்கள் அனிருத் மற்றும் ஜி.வி. பிரகாஷ் ஆகியோர் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார்கள். சென்னையில் இருவரும் வாக்களித்திருக்கிறார்கள். இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் வாக்களித்துக் கொண்டிருக்கும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருபுறம் இசையமைப்பாளர் அனிருத், மற்றொருபுறம் திரையில் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் இருவரும் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த பிறகு ஜி.வி. பிரகாஷ் பேசியவற்றை பார்க்கலாம். எல்லாருமே ஓட் போடுங்க. ஏன்னா இந்த வாட்டி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான எலெக்ஷன். ஸோ அடுத்த ஒரு 20 வருஷத்துக்கு வந்து டிசைட் பண்ண போகிற இந்த பாலிடிக்ஸ் வந்து டிசைட் பண்ண போகிற முக்கியமான எலெக்ஷன்ஸ் இந்த எலெக்ஷனும் அடுத்த எலெக்ஷனும். ஸோ எல்லாரும் ஓட் பண்ணுங்க. சார், ஜி.வி. பிரகாஷ் அவர்கள் வந்து சமூகம் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அரசியல் பல்வேறு பாடல்களும் சமூகத்தில் வந்து விளைவிக்கிறீங்க. இந்த எலெக்ஷனில் வந்து யங்ஸ்டர்ஸ் அதிகமாக வாக்களிக்கின்றது வந்து நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? வாக்களிக்கணுங்கிறது நிறைய பேருடைய வாக்களிக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். எல்லாருமே ஓட் பண்ணுங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்க எவ்ரி ஓட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஓட் பண்ணுங்க. நான் ஓட் பண்ணியிருக்கேன், நீங்களும் ஓட் பண்ணுங்க. தேங்க்யூ. சார், எவ்ரி டைம் நான் 18 ஆனதுலேருந்து எவ்ரி டைம் வந்து ஓட் பண்றேன் சார். அந்த மாதிரி எல்லாருமே வரணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் சார். போன வாட்டி விட இந்த வாட்டி இன்னும் பெட்டரா இருக்கும்னு தோணுது. லெட்ஸ் சீ சார். தேங்க்யூ சார். ஓகே. தெரியலையே சார், நான் இப்பதான் வந்தேன். சாரி, நம்ம டைமிங் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது, டே டைம். ஸோ எனக்கு கரெக்டாக தெரியல. இனிமேல் தான் போய் ஃபாலோ பண்ணுவோம் சார். பட் எல்லாருமே வந்து பண்ணுங்க. 7 மணி வரைக்கும் இருக்கு. ஸோ ப்ளீஸ் கம். தேங்க்யூ சார். வெண்மையின் அடையாளம் உலாமா லுங்கீஸ் வெஸ்ட்.